வீக் 2 டிஆர்பி ரேட்டிங் பார்த்துடலாமா? இந்த வாரம் பல ட்விஸ்ட் இருக்கு. பல சேனலோட டிஆர்பி ரேட்டிங் எகிரி இருக்கு. பல சேனலோடது குறைஞ்சிருக்கு. அண்ட் பொங்கல் வாரம் அப்படிங்கிறதுனால சன் டிவில மோஸ்ட் ஆஃப் தி சீரியல் டெலிகாஸ்ட் ஆகல. எப்பயுமே பொங்கல் வீக்குங்கும் போது சன் டிவி தான் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். மூவி டிஆர்பி ரேட்டிங்லாம் கெத்து காமிக்கும். இந்த வாரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா? அண்ட் விஜய் டிவியும் அதுக்கு எப்படி நாங்க விட்டு கொடுக்க மாட்டோங்கிற அளவுக்கு விடாப்புடியா இருக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த பொங்கல் வீக்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜீ தமிழ்லையும் பல மூவிஸ் நியூ மூவிஸ் ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பல ரியாலிட்டி ஷோஸ் எல்லாமே ஒவ்வொரு சேனல்லையும் பொங்கல் ஸ்பெஷலாக வந்துச்சு. ஒன்னொன்னும் செமையா டிஆர்பி ரேட்டிங் எடுத்திருக்கா இல்லை மொக்கையா வாங்கியிருக்கான்னு சொல்லி இன்னைக்கான இந்த வீடியோவில் பார்த்தலாமா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சின்ன திரைகளாட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் டாப் 5 தமிழ் சேனல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜீ தமிழோட அர்பன் பிளஸ் ரூரல் டிஆர்பி ரேட்டிங், தென் விஜய் டிவி, தென் சன் டிவி, தென் இப்போதைக்கு கிடைச்ச 3 சேனலோட அர்பன் ரேட்டிங், தென் பொங்கலுக்கு ஸ்பெஷலா ரியாலிட்டி ஷோஸ் அண்ட் ஸ்பெஷல் மூவிஸ் அதோட ரேட்டிங் எல்லாமே மொத்தமா இந்த வீடியோல பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாப் 5 தமிழ் சேனல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்துடலாமா? வீக் 2 2026 அர்பன் பிளஸ் ரூரல் பேஸ்ட் ஆன் தி பார்க் இம்ப்ரெஷன் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் இந்த வாரம் தீபாவளி வாரங்கிறனால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எது ரொம்பவே அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி. 5வது இடத்துல கலைஞர் டிவி மீண்டும் வந்திருக்காங்க. பிகாஸ் ஆஃப் தி தீபாவளி மூவிஸ் நிறைய டெலிகாஸ்ட் பண்ணனால 327 மில்லியன் இம்ப்ரெஷன். 4வது இடத்துல கேடிவி இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 677 மில்லியன் இம்ப்ரெஷன். எப்பயும் போல 3வது இடத்துல ஜீ தமிழ் தான் இருக்காங்க. பட் போன வாரம் கம்மியா எடுத்திருக்காங்க. 1015 மில்லியன் இம்ப்ரெஷன். 2வது இடத்துல விஜய் டிவி இருக்காங்க. 1218 மில்லியன் இம்ப்ரெஷன். ஆனா இந்த வாரம் குறைஞ்சு போச்சு. 1வது இடத்துல எப்பயும் போல அன்டிஸ்பியூட்டடான சன் டிவி தான் இருப்பாங்க. 1916 மில்லியன் இம்ப்ரெஷன். தீபாவளி வாரங்கிறனால எகிரி இருக்காங்க. டிஆர்பி ரேட்டிங் செமையாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வாரத்துக்கும் இந்த வாரம் நியர்லி 200 மில்லியன் இம்ப்ரெஷன் கேப்பு. ஸோ அவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பார்ப்போம் அடுத்தடுத்த வாரங்கள்ல எந்தெந்த சேனல் முன்னாடி வருது பின்னாடி போகுதுன்னு சொல்லி. அடுத்ததா ஜீ தமிழோட வீக் 2 2026 அர்பன் பிளஸ் ரூரல் ரேட்டிங் பார்த்துடலாமா? இந்த வாரம் ஜீ தமிழ் அர்பன் பிளஸ் ரூரல் ரேட்டிங் ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆகல, ரொம்பவும் குறையல, பட் ஓகே. ஸோ 12வது இடத்துல இதயம் 1.68 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. 11வது இடத்துல வாரிசு 1.82 குறைஞ்சிக்கிட்டே வருது ஆஃப்டர்நூன் சீரியல். 10வது இடத்துல கெட்டிமேல வந்துட்டாங்க 1.87. அண்ட் 9வது இடத்துல அண்ணாமலை குடும்பம் 1.87. ஸோ அண்ணாமலை குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ கெட்டிமேலத்தையும் தோக்கடிச்சிருச்சு. பட் கெட்டிமேலம் கம்மியா இருந்தா கெட்டிமேலமும் அண்ணாமலை குடும்பமும் சரி ஒரே ரேட்டிங் தான் 1.87. ஆனா கெட்டிமேல மகளே என் மருமகளே ரேட்டிங்கோட அதிகமாக தான் எடுத்திருக்கு. 7வது இடத்துல வீரா 3.07. ஸோ இது பின்தள்ளப்பட்டிருந்திருக்கு. ஆனா இதுக்கும் மகாநதிக்கும் உள்ள ரேட்டிங் டிஃபரன்ஸ் கம்மி தான். 6வது இடத்துல சின்னஞ்சிரிக்கிலேயே 4.21. இதுக்கும் சிந்து பைரவிக்கும் உள்ள ரேட்டிங் டிஃபரன்ஸும் கம்மி தான். 5வது இடத்துல அண்ணா இருக்காங்க 4.31. 4வது இடத்துல எப்பயும் போல திருமாங்கல்யம் தான் இருக்காங்க 4.48. 3வது இடத்துல அயலி வந்திருக்காங்க 4.87. 2வது இடத்துல பாரிஜாதம் இந்த தடவை இன்க்ரீஸ் ஆயிருக்கு 4.92. அண்ட் முதல் இடத்துல எப்பயும் போல நம்மளோட கார்த்திகை தீபம் தான் 5.44. ரேட்டிங் குறைஞ்சிருந்தாலும் டாப் 10 தமிழ் சீரியல்ஸ்ல 10வது இடத்த பிடிச்சிருக்குது கார்த்திகை தீபம். அடுத்ததா வீக் 2 விஜய் டிவி சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்துடலாமா? இந்த வாரம் விஜய் டிவி ரொம்பவே குறைஞ்சு போச்சு. பிகாஸ் போன வாரம் ஹை வால்டேஜ் பிரேக் ஃப்ரீ எபிசோடுங்கிறதுனால செமையா ரேட்டிங் வாங்கியிருந்துச்சு. இந்த வாரம் குறைஞ்சு போச்சு. அண்ட் இந்த வாரம் சுட்டும் விழி சுடுறே லான்ச் ஆச்சு இல்லையா, அதனோட டிஆர்பி ரேட்டிங் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மொத்தமா பார்த்துடலாமா? 13வது இடத்துல மகளே என் மருமகளே விஜய் டிவிலே ரொம்ப கம்மியா ரேட்டிங் எடுத்த சீரியல் இதுதான் 1.52. 12வது இடத்துல தனம் இருக்காங்க 1.87. 11வது இடத்துல சக்திவேல் 2 1.92. அண்ட் 10வது இடத்துல புது சீரியல் லான்ச் ஆச்சு இல்லையா சுட்டும் விழிச்சுடுறே 2.01. ஓகே தான். பிகாஸ் இதுல பூங்காற்று திரும்ப டெலிகாஸ்ட் ஆயிருந்துச்சு இல்லையா, அதோட காட்டிலும் ரேட்டிங் அதிகமாக தான் எடுத்திருக்கு. 9வது இடத்துல தென்றலை மெல்ல பேசு 2.02. 8வது இடத்துல கண்மணி அன்புடன் 2.11. நல்ல ரேட்டிங் தான். ஆஃப்டர்நூன் எல்லாமே ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் மகளே என் மருமகளே மட்டும் குறைஞ்சு போயிருக்கு. 7வது இடத்துல மகாநதி 3.14. இது குறைஞ்சிக்கிட்டே வருது. 6வது இடத்துல பிக் பாஸ் சீசன் 9 4.14. 5வது இடத்துல சிந்து பைரவி இதுவும் குறைஞ்சிக்கிட்டே வருது 4.45. 4வது இடத்துல சின்ன மருமகள் இது ரொம்பவே குறைஞ்சு போச்சு 5.33. 3வது இடத்துல பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 6.88. 2வது இடத்துல ஐயனார் துணை 7.65. 1வது இடத்துல எப்பயும் போல சிறுகடிக்க ஆசை 7.72. விஜய் டிவியோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 9ல இருந்துச்சு இந்த சிறுகடிக்க ஆசையும் ஐயனார் துணையும். பட் குறைஞ்சு போச்சு ரொம்பவே 7.7 கிட்ட தான் வாங்கியிருக்கு. பார்ப்போம் அடுத்தடுத்த வாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி.
அடுத்ததா வீக் 2 சன் டிவி சீரியல்ஸோட அர்பன் பிளஸ் ரூரல் டிஆர்பி ரேட்டிங் பார்த்துடலாமா? பொங்கல் வாரத்துல 3 டேஸ் மட்டும்தான் வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு சன் டிவி சீரியல்ஸ் எல்லாமே. அதனால ஓரளவுக்கு டிஆர்பி ரேட்டிங் ஓகேவா தான் எடுத்திருக்கு. பட் சில சீரியல் குறைஞ்சு போயிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா 19வது இடத்துல பூங்கொடி, அது குறைஞ்சு போயிட்டாங்க 1.92. 18வது இடத்துல புனிதா இருக்காங்க, இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2.02. 17வது இடத்துல மணமகளே வா 2.36. 16வது இடத்துல மல்லி இருக்காங்க 2.63. 15வது இடத்துல நம்மளோட ஹனுமான் குறைஞ்சிக்கிட்டே வராங்க, என்னன்னு தெரியல 2.69. 14வது இடத்துல வினோதினி இருக்காங்க 2.76. 13வது இடத்துல ஆனந்த ராகம் 2.99. 12வது இடத்துல புது வசந்தம் 3.07. 11வது இடத்துல லக்ஷ்மி 3.42. 10வது இடத்துல இந்த தடவை இலக்கியா 3க்கு வந்துட்டாங்க 3.61. ஆஃப்டர்நூன் சீரியல் சில ரேட்டிங்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சில சீரியல்ஸோட ரேட்டிங் எல்லாமே குறைஞ்சிருக்கு. 9வது இடத்துல சன் நியூஸ் இருக்காங்க 4.19. ஆடுகளம் இந்த வாரம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, 8வது இடத்துக்கு வந்திருக்காங்க 4.29. 7வது இடத்துல செல்லமே செல்லமே குறைஞ்சிக்கிட்டே வருது, ரேட்டிங் 5.25 தான் வந்து எடுத்திருக்காங்க. 6வது இடத்துல அன்னம் இருக்காங்க 7.74, இதுவும் குறைஞ்சிருச்சு. 5வது இடத்துல எதிர்நீச்சல் தொடர்கிறது 7.92. 4வது இடத்துல மருமகள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க 8.37. 3வது இடத்துல எப்பயும் போல நம்மளோட கையில் தான் இருக்காங்க 8.75. 2வது இடத்துல இந்த வாரம் சிங்கப்பெண்ணை பின் தள்ளப்பட்டிருக்காங்க 9.30. அண்ட் இந்த வாரம் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது 3 முடிச்சு 9.65, இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வீக் 2 ஜீ தமிழோட அர்பன் ரேட்டிங் பார்த்துடலாமா? இந்த வாரம் அர்பன் ரேட்டிங்ல ஆஃப்டர்நூன் சீரியல் எல்லாமே வந்து மாஸ் காமிச்சிருக்கு. அண்ட் கார்த்திகை தீபம் குறைஞ்சிருந்தாலும் பட் ஓவராலா டாப் 10 சீரியல்ல வந்து இடம் பெற்றிருக்குது, அதாவது அர்பன் பிளஸ் ரூரல்ல. ஆனா அர்பன்ல கம்மி தான். ஸோ ஒன்னொன்னும் ஜீ தமிழ்ல எவ்வளவு ரேட்டிங் எடுத்திருக்கு அர்பன்லன்னு பார்த்துலாமா? 15வது இடத்துல ராஜா சின்ன ரோஜா 1.02 குறைஞ்சு போயிருக்கு. 14வது இடத்துல அவள் வருவாளா 1.46. 13வது இடத்துல இதயம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1.90. 12வது இடத்துல வாரிசு இருக்காங்க எல்லாரோட ஃபேவரட்டான 2.04. 11வது இடத்துல கெட்டி மேலும் 2.05 எடுத்து பின் தள்ளப்பட்டிருக்காங்க. அண்ட் 10வது இடத்துல அண்ணாமலை குடும்பம் இருக்காங்க 2.07 ரேட்டிங் எடுத்திருக்காங்க, ஒரு ஆஃப்டர்நூன் சீரியல் செமல. அண்ட் 9வது இடத்துல சலங்கை ஒளி இருக்காங்க 2.30, ஒரு நான் பிரைம் டைம், அதுவும் டப்பிங் சீரியல் வந்து பிரைம் டைம் சீரியல் கெட்டிமேலத்தை விட டிஃபீட் பண்ணிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லி. 8வது இடத்துல வீரா இருக்காங்க 3.01 குறைஞ்சு போச்சு. 7வது இடத்துல சந்தியா ராகம் இருக்காங்க 3.19. 6வது இடத்துல அண்ணா 3.56 இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 5வது இடத்துல திருமாங்கல்யம் 3.72 ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4வது இடத்துல சின்னஞ்சிறு கிளியே 3.88. 3வது இடத்துல அயலி இருக்காங்க 4.12. 2வது இடத்துல பாரிஜாதம் இந்த வாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 4.40. அண்ட் ஃபர்ஸ்ட் இடத்துல இப்போ போல அன்டிஸ்பியூட்டடா நம்மளோட கார்த்திகை தீபம் தான் 4.74. அண்ட் ஸ்பெஷல் எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் ஆச்சுல, எப்பயுமே வந்து சண்டே ஸ்பெஷல்னு போடுவாங்க இல்லையா, அந்த வகையில் வந்து பாரிஜாதம் டெலிகாஸ்ட் ஆனது 2.49 ரேட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. தென் ரியாலிட்டி ஷோ ஜீ தமிழோடதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா சரிகமாப்பா 4.53, தமிழா தமிழா 1.19, தென் சமையல் எக்ஸ்பிரஸ் 0.80 ரேட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து தீபாவளி ஸ்பெஷலாக போட்ட மூவிஸ் அண்ட் ஸ்பெஷல் ரியாலிட்டி ஷோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஜீ தமிழோடது பார்த்துடலாம். ஜீ தமிழோடது அர்பன் தான் கிடச்சிருக்கு. பொங்கல் ப்ரீமியராக வந்து டெலிகாஸ்ட் ஆன காந்தாரா சாப்டர் 1 4.22 எடுத்திருக்காங்க அர்பன் மார்க்கெட்ஸில். அண்ட் மதராசி 2.23 தான் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்ததான் பொங்கலுக்குனே ஸ்பெஷலாக வந்து தளபதி கச்சேரி கான்சர்ட் நடத்தினாங்க இல்லையா, அதனோட டெலிகாஸ்ட் வந்து 1.47. அண்ட் பராசக்தி பொங்கல் கொண்டாட்டம் 0.86 ரேட்டிங் வந்து வாங்கியிருக்காங்க.